ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நமக்கு சூப்பரான ஒரு டிஷ் செய்யலாம். அதுக்காக நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் கப்பக்கிழங்கு நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. இது வந்து 1 கிலோ அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். கப்பக்கிழங்குக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு கப்பக்கிழங்கு பிடிச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். அதுக்கப்புறம் கப்பக்கிழங்குல தேவையான அளவு உப்பு போட்டிருக்கு. நான் கல் உப்பு தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு, இது வந்து நம்ம உடச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால் வந்து ஒரு 2 விசில் விட்டுடலாம். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் செஞ்சோன்னா டக்குன்னு ஆகிடும். அதனால தான் நான் குக்கரில் கப்பக்கிழங்கு வச்சுருக்கேன். அதனால தான் ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது விசில் வரக்குள்ளே நம்ம வந்து இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கு, 4 வரமிளகா எடுத்துருக்கு, கொஞ்சம் வந்து கறிவேப்பிலை. சின்ன வெங்காயம் மட்டும் எடுங்க, அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து நம்ம கல்லில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கல் இடித்து செஞ்சோன்னா அந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அதுக்காக தான் ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இடித்து எடுத்தோன்னா நல்லா இது சதைச்சி கிடைக்கும். கேரளாவில் நல்ல மழையெல்லாம் பெய்கிற டைமில், அதே மாதிரி ஈவினிங் டைம்லலாம் டிஃபன் மாதிரி இது தான் சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மா வீட்டிலலாம் இது தான் சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை எல்லாமே சதைச்சி எடுத்தாச்சு. இந்த டைமில் வந்து குக்கரில் விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2லேருந்து 3 விசில் வரட்டும், ஒன்றும் ஆகாது. 2 விசில் விட்டால் கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டோன்னா உடஞ்சி போயிடும். இப்போ 2 விசில் விட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து விசிலெல்லாம் போன பிறகு நம்ம இது வந்து மெதுவாக எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாம். எப்போவுமே கப்பக்கிழங்கு வடிகட்டுறது எப்படின்னா, இது நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து சூடாக இதில் ஊற்றி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு நல்ல தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு தடவை வந்து வடிகட்டி எடுத்துக்கணும். இல்லைன்னா கப்பக்கிழங்குல வந்து விஷாம்சம் இருந்ததுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல். இப்போ பாருங்கள், இது ஒரு தடவை பண்ணிடுச்சிங்களா, இனி நல்ல தண்ணி ஊற்றி நம்ம ஒரு தடவை கூட கழுவி எடுத்துக்கலாம். அது வீடியோவில் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் சேமாக அந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நமக்கு கேஸ் பற்ற வச்சு ஒரு மண்சட்டி வச்சிடலாம். மண்சட்டியில் தாளிச்சோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டு பிடிக்கலன்னா நீங்கள் வேறு எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், கோல்டு வினர் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடானதுமே கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்சதுமே நமக்கு வந்து இந்த இடித்து வச்சுருக்கு பாருங்கள், சின்ன வெங்காயம், வரமிளகா, கறிவேப்பிலை, அது மட்டும்தான். அதுவும் இதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேஸ் சிம்மில் வச்சுருங்க. கடுகு பொரிஞ்சதுமே கேஸ் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இது நல்லா வணக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துல வேலை தான். இப்போ பாருங்கள், நல்லா வணக்கி விட்டாச்சு. சீக்கிரமாக வந்து, ஏன்னா மண்சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் சீக்கிரம் வந்து நமக்கு ஹீட் ஆயில் நிறைய இருக்கும். அதனால தான் பாருங்கள், நல்லா வணக்கியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச கப்பக்கிழங்கு இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதில் உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சங்காட்டிக்கு நீங்கள் அதெல்லாம் மறுபடியும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இந்த டைமில் வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காயெலாம் உங்களுக்கு நிறைய வேணும்னா நீ மறுபடியும் நிறைய போட்டுக்குங்க, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு எடுத்துருங்க. நல்லா உடையணும், 1க்கு 2 நல்லா உடையணும். கேஸு சிம்மில் வச்சே நல்லா உடச்சி எடுத்துக்குங்க. கப்பை தாளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மீன் குழம்பு இருந்ததுன்னா சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.